சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தின் கிரக நிலைகளால் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வருஷம் மீன ராசியில் சனி பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சூரிய பகவான். இதனால் உங்களோட ராசிக்கு உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை மற்றும் வாழ்க்கை தொழில் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன மாதிரி நீங்கள் சமாளிக்கலாம், பண இழப்பு, செலவுகள் அதிகரிக்கும், இந்த மாதிரியான சிக்கல்களை நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையை கொண்டு கடந்து வர முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சூரிய பகவான் மார்ச் 14ஆம் தேதியே மீன ராசியில் பயிற்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களோடு சந்திரன், சனி பயிற்சிகளால் 6 கிரகங்களோட சேர்க்கை இப்போ நடக்க போகுது. இந்த சேர்க்கை அப்படிங்கிறது 30 வருஷத்துக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடைபெற போகுது. இதன் மூலம் உங்களுக்கு குடும்ப உறவுல விரிசல், வேலை, தொழில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே இவங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அன்பை வெளிப்படுத்த தெரிஞ்சவங்க தான் நீங்கள். ஆனாலும் இந்த முன்கோபத்தால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க. பழைய பொருட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க. ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதுல பர்ஃபெக்டாக இருப்பீங்க. உங்களுக்கு உருவாக்கக்கூடிய மனப்பாங்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துமா இருந்தாலுமே இதை நீங்கள் திறமையாக செயலாற்றுவீங்க. அன்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். இந்த பிடிக்கலை அப்படின்னா பிடிக்கலைங்கிறது மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுவீங்க. இந்த பொய் அன்பு காட்டுறதுல இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் இவங்களோட குணம் அப்படிங்கிறது மற்றவங்கள வருந்த செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க, மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுவாங்க நீங்கள் செய்கிறது இது தப்பு சரி அப்படிங்கிறத. அதனாலேயே நிறைய பேருக்கு இவங்களை கண்டாலே இவங்களான்னு சொல்லி பயந்து ஓடிடுவாங்க. இவ்வளோ ஒரு சிறப்பான குணங்கள் எல்லாமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்த்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக நிலைகளால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் சில அன்பர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் இருக்குது. மற்றவங்களோட முக பாவனையை வச்சு அவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டு கொண்டுருவீங்க. தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இந்த கன்னிராசி அன்பர்கள் புதன் கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. ஆமாங்க, கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே புதன் கிழமையில் பெருமாள் வழிபாடை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸில். நீங்கள் நடத்துகிற அனைத்து நல்ல விஷயங்களுமே சிறப்பாக நடக்கவும், காரிய தடைகள் விலகி வளமுடன் வாழவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தீர்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே கேட்க முடியுங்க. 90 43 63 75 12 இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகத்திலையுமே நீங்கள் தெளிவாக கேட்க முடியும். பயன்படுத்திக்கோங்க, பயன்பெறும் வகையில் இருக்கும். குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷம் உண்டாக போகுது. உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம். அதனால் கவனத்தோடு அதை தவிர்ப்பது நல்லது. உங்களின் பேச்சாற்றல் இப்போ இருக்கிறத விடவே இன்னும் அதிகரிச்சிருக்கும். தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமையும். புதிய பொறுப்புகள் அதுவாக உங்களை தேடி வந்து சேரும் உங்களோட சிறப்பான செயல்களால். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் வருமானத்தை நீங்கள் சிறப்பாக தொடர முடியும். அதே சமயம் நீங்கள் உங்களோட பார்ட்னர்கள் இருக்காங்க இல்லையா, கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. புதிய முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நல்லதா கெட்டதானே யோசித்து எல்லாத்துக்கிட்டையுமே கலந்து ஆலோசனை செஞ்ச பிறகு மேற்கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் உண்டாகும். இதனால் மனதில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்களோட தோற்றத்தில் பொலிவு வரும்.
சில நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளர்ந்து காணப்படும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மை உண்டாகும். உங்களின் கடமைகளை சுறுசுறுப்போடு செயலாற்ற போறீங்க. தொண்டர்களின் ஆதரவு பதவிகளை தக்க வைத்துக்கொள்ள தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இருந்தாலுமே யாரையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது, உங்களோட வேலையில் மட்டுமே கவனம் செலுத்துறது நல்லது. சிறப்பான பலனையுமே கொடுக்கும். கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக காலகட்டம் எடுத்துக்கும். சக கலைஞர்களிடம் உங்களோட ரகசியங்களை மட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க. இதன் மூலம் பல ப்ராப்ளம் வரும். அதனால தான் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்கோங்க. சிறப்பான பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுக்குமே குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களோட பேச்சுக்கு கவனம் செலுத்துவாங்க, செவி சாய்ப்பாங்க. உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் வருகை உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அவங்களை நீங்கள் அணுகி பயன்பெறக்கூடிய யோகமும் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் சேமிப்பில் நல்லா கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த சேமிக்கிற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், ஆனால் அதுக்கு நிறைய தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கும். அந்த தட்டுப்பாடு இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் சேமிப்பதில் கவனம் செலுத்தினா சிறப்பானதாக இருக்கும். ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். ஆன்மீக பலம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு நிறைவாற்றல் பெருகும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற உறுதுணையாக இருக்க போகுது உங்களோட நினைவாற்றல் அப்படிங்கிறது. அதே போல் உபரி நேரங்களையுமே மனதிற்கு பிடித்த கேளிக்கையிலும் விளையாட்டிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து தப்பிக்க பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே கூட அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசியை கொடுத்துட்டு வணங்கிட்டு வாங்க. இதன் மூலம் குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் தீரும், பொருளாதார சிக்கல்கள் அகலும். இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் எந்த கிழமைகள் அப்படின்னு பார்த்தா, புதன், திங்கள், வியாழன். சந்திரமாஷ்ட தினங்கள் 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் 19, 20, 21. இந்த 3 தினங்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகும் யோகம் இருக்குது. ஏன் வழக்குகளில் கூட சாதகமான தீர்ப்பு உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்குமே உங்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. முன்னேற்றத்தில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாக போகுது. சிலருக்கு எல்லாமே பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஆனால் குடும்பத்தில் எவ்வளவு இன்பமான சூழ்நிலை இருந்தாலுமே 3ஆம் நபரின் தலையீட்டால் உங்களோட வீட்டில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். அதனால் கவனமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை 3ஆம் நபர்கிட்ட ஆலோசனை செய்யாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை வந்து சேரும். உறவினர்கள் வருகையுமே அவர்களால் உதவிகளுமே உங்களுக்கு தக்க சமயத்தில் உண்டாகும். ஆனால் மாத கடைசியில் அவங்கக்கிட்ட சிலரால் பிரச்சனையுமே ஏற்படலாம். உறவினர்கள் சிலரால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது மனத்தாங்கல், இந்த பிரச்சனை இந்த மாதிரி வரக்கூடும். அதனால் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. எந்த ஒரு குடும்ப விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட பகிராமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றது, இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. முறையாக நீங்கள் வீட்டு முறை உணவுகளை பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக வச்சுக்க இது கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அதே போல் கொஞ்சம் இயற்கையான உணவு சார்ந்த உணவு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட அவங்களோட அந்த வழி உறவினர்கள் வருகையால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். சுப காரிய பேச்சுவார்த்தை உங்களோட இல்லத்தில் அனுகூலமாக நடக்கும். இதுவரைக்கும் தள்ளிப்போன நல்ல விஷயங்களும் சுப காரியங்களும் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதற்கான தீர்வு எடுக்கக்கூடிய வாய்ப்பாச்சும் உங்களுக்கு கிடைக்குங்க.
உத்தியோகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். சக ஊழியர்கள்கிட்ட அனுசரணையாக நடந்து போகிறது நல்லது. கூடுமான வரைக்குமே உங்களோட பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும். உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. அவங்க கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட மௌனமாக இருந்து அதுக்கு ஏற்ற பதிலடியை கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். போட்டிகள் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். அதனால் தொழில் வியாபாரத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.